அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் பத்தி இதுக்கு முன்னாடி நீங்க நூற்றுக்கணக்கான, ஆயிரம் கணக்கான, ஏன் லட்சம் கணக்கான ட்ரோல்ஸ் கூட பார்த்திருக்கலாம். பட் இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு புது ரகமா இருக்குங்க. அக்டோபர் 21 காவலர் வீர வணக்க நாள் அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுது. இந்த காவல் பணியில இருந்து உயிரை விட்டிருப்பாங்க இல்லையா, சோ அவங்களுக்காக வருஷம் அக்டோபர் 21 இந்த நாள் அனுசரிக்கப்படுது. சோ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில இங்க சென்னையில இருக்கக்கூடிய மயிலாப்பூர் டிஜிபி அலுவலகம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வீர வணக்க அந்த தூணுக்கு போயிட்டு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில போயிட்டு மரியாதை அப்படிங்கிறது செலுத்த போறாரு. ஒரு நல்ல விஷயம் தான். சோ அதுக்கு இப்ப பொதுவா ஒரு வீர வணக்கம் செலுத்துறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மலர் வளையம் வச்சு வீர வணக்கம் அப்படிங்கிறத செலுத்துவாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தூக்குற மாதிரி ஒரு சின்ன சைஸ்ல ஒரு மலர் வளையம் அப்படிங்கிறத ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சோ ஸ்டாலின் அவர்கள் அதை மரியாதை செலுத்துறதுக்காக பக்கத்துல போறாங்க. போறப்பவே 2 காவலர்கள் கூடயே அந்த மலர் வளையத்தை எடுத்துட்டு வராங்க. அதை எப்படி வைக்கணுமோ அதே பொசிஷன்ல 2 காவலர்கள் எடுத்துட்டு வராங்க. ஆனா அவங்களே வச்சிட முடியாதுல்ல, காவலர்களே வச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது பெரிய ட்ரோலா போயிடும்ல. சோ அதுக்காக பக்கத்துல வைக்கிறதுக்கு ஒரு 2 அடிக்கு முன்னாடி எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கையில கொடுக்குறாங்க. இதை இப்படி தாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லாம சொல்லி கரெக்டா அதே பொசிஷன்ல கொடுக்குறாங்க. நம்ம தலைவர் என்ன நினைச்சாரு அப்படின்னு தெரியல, நான் அதை திருப்புறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி அப்படியே வைக்கிறதுக்கு பதிலா இப்படி ஒரு திருப்பி அதை தலைகீழ வைக்க போறாரு. அதை பார்த்த ஒரு காவல் அதிகாரி, ஐயோ இவரு தலைகீழ வச்சிட்டாருன்னா நாளைக்கு நம்ம மண்டையை போட்டு குடைவாங்க, பண்ணது அவரு தப்பு, ஆனா நாளைக்கு நம்மளை போட்டு குடைவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல் அதிகாரி வேகமா ஒடியாந்து அதை அப்படி வைக்க கூடாதுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இப்படி திருப்பி கொடுக்குறாங்க. அதை அதுக்கப்புறம் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் நேரா அங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சல்யூட் அப்படிங்கிறத போட்டு போறாங்க. நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அங்க அந்த விழாவுக்கு ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு, அதாவது அந்த நினைவு தூணுக்கு வந்தாங்கல்ல, அது என்னத்துக்கு வந்தோம் அப்படின்னு கூட ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாம இருக்கலாம். அந்த தூண் என்ன, எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கூட ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா மலர் வளையம் வைக்கிற விஷயம் அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா அரசியல்ல 96ல மேயரா இருந்தாரு, 2006 டெப்டி சிஎம்மா இருந்தாரு, இப்போதான் கஷ்டப்பட்டு சிஎம் ஆயிருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படின்னா இத மாதிரி எத்தனை ஃபங்க்ஷன், எத்தனை இடத்துக்கு போயிருப்பாரு, எத்தனை இடத்தை இத மாதிரி மலர் வளையம் வைக்கிற வேலை அப்படிங்கிறத செஞ்சிருப்பாரு. மலர் வளையத்தை ஒரு நினைவு தூண் மேல எப்படி வைக்கணும் அப்படின்னு கூட தெரியல அப்படின்னா உண்மையாலுமே நாம இங்க ஒரு பொற்கால ஆட்சியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் போல. போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் செஞ்சோமோ, என்ன இருந்ததோ தெரியல, இப்போ இத மாதிரி ஒரு தலைவருடைய ஆட்சியின் கீழ் நாம வாழக்கூடிய நிலைமையில இருந்துட்டு இருக்கோம். இதுல அந்த வீடியோல பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், கையில ஒரு கருப்பு கலர் பேண்ட் அப்படிங்கிறத கட்டிட்டு வந்திருப்பாங்க எம்.கே. ஸ்டாலின். எதுக்காக அப்படின்னா இத மாதிரி துக்கம் அனுசரிக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போறப்போ இத மாதிரி கருப்பு கலர்ல பேண்ட் கட்டுறது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம். பட் இப்போ எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கட்டிட்டு வந்திருக்காங்க. எம்.கே. ஸ்டாலின் அவர்களை பார்த்து எம்.கே. ஸ்டாலினுக்கு என்னங்க ரத்த கொதிப்பா, கையில ஏதோ பேண்ட் வச்சிருக்காரு, இல்ல ஏதாவது ஜெயில் கைதியா, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டாரா, கையில ஏதோ பேண்ட் போட்டு அமைச்சிருக்காங்க அப்படின்னு நாம கேட்டா தப்பா போயிடும். ஆனா திமுக காரங்க கேட்டா அது தப்பா போகாது. ஏன்னா திமுக காரங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரியே கேட்டாங்க. அசம்பிளில ஏடிஎம்கே எம்எல்ஏ எல்லாம் வரப்போ இந்த கரூர் இஷ்யூ நடந்ததுல, துயர சம்பவம் நடந்ததுல, அது சம்பந்தமா துக்கம் அனுசரிக்கிறதுக்காக கையில கருப்பு கலர் பேண்ட் அப்படிங்கிறத கட்டிக்கிட்டு அசம்பிளிக்கு வந்திருந்தாங்க. அப்போ ஸ்பீக்கரா இருக்கக்கூடிய அப்பாவு, நம்ம அப்பாவு இருக்காருல்ல, அப்பா மேல ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய அப்பாவு இருக்காருல்ல, சோ அவரு என்ன கேட்கிறாரு அப்படின்னா, என்ன இது ஏடிஎம்கே காரங்களாம் கையில ஏதோ பேண்ட் மாதிரி கட்டிட்டு வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் என்ன ரத்த கொதிப்பா, பிபி அதிகமாயிடுச்சா, கையில கட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு ஒரு நக்கல் அப்படிங்கிறத அப்பாவை அடிக்கிறாரு. அடுத்து நம்ம சிறைத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ரகுபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு ரிலேட்டடா ஏதாவது சொல்லணும்ல, என்ன இது ஜெயில் கைதி எல்லாம் ஏதோ கையில பேண்ட் கட்டிருக்க மாதிரி, அவங்களுக்கு எல்லாம் ஒரு அடையாளம் வச்சிருக்க மாதிரி நீங்களும் ஒரு அடையாளத்தோட வந்திருக்கீங்க, எல்லாம் ஏதாவது ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ரகுபதி ஒரு கேள்வி அப்படிங்கிறத எழுப்புறாரு. அப்போ அதிமுக நபர்களை பார்த்து, அதிமுக எம்எல்ஏக்களை பார்த்து ரத்த கொதிப்பா, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்களா, என்ன அடையாளம்னு கேட்க முடிஞ்ச ரகுபதி அவர்களாலேயோ இல்ல நம்ம அப்பாவு ஸ்பீக்கர் அப்பாவு அவர்களாலேயோ எம்.கே. ஸ்டாலின் இப்போ ஒரு வாரம் தான் ஆகுது, பெரிய ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அவங்க அங்க நக்கல் பண்ணதுக்கும் அசம்பிளியில வச்சு இத மாதிரி கிண்டலா பேசினதுக்கும், அதுவும் கரூர் துயர சம்பவம் எதை மாதிரியான ஒரு சம்பவம்னு தெரியும். சோ அது சம்பந்தமா ஒரு துக்கம் அனுசரிக்க அதை மாதிரி செஞ்சுட்டு வந்ததை அவ்வளவு நக்கல் பண்ண அவங்களால, அந்த 2 நபர்களால இப்ப ஸ்டாலின் அவர்கள் கட்டிட்டு வந்திருக்காங்களே, கருப்பு பேண்ட் கட்டிட்டு வந்திருக்காங்களே, என்னாச்சு, ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது ரத்த கொதிப்பா, இல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்களா அப்படின்ட்டு போய் நல்லா விசாரிக்க முடியுமா? வாயை திறந்தாங்க அப்படின்னா ரிவிட் அடிச்சிருவாங்க. எம்.கே. ஸ்டாலினை பத்தி ஒரு வார்த்தை நக்கலோ நையாண்டியோ பண்ற மாதிரி அவங்க கட்சியில இருக்கவங்க பண்ணா கூட ரிவிட் அடிச்சு விட்டுருவாங்க. ஆனா அதிமுக எம்எல்ஏன்னா
இலக்கார மாதிரி அன்னைக்கு நடந்துகிட்டாங்க. பட் இப்போ எம்.கே. ஸ்டாலின் இந்த பேண்ட் கட்டிட்டு போனதுக்கு அதிமுக தரப்புல இருந்து இதை பெருசா எடுத்து வச்சு, அன்னைக்கு எங்களை இப்படி பேசுனீங்களே, இன்னைக்கு இப்படி நடக்குதே, இது என்ன? இப்ப வாயை தரங்க அப்பாவு அவர்களே, இப்ப வாயை தரங்க சிறைத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களேன்னு அதிமுக பேசணும். இதை ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துட்டு போனோம். ஏன்னா அன்னைக்கு செய்யப்பட்ட அந்த நக்கல் அசம்பிளில செய்யப்பட்டது அப்படிங்கிறது ஒரு கேலி கிண்டல். இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, நான் ஸ்டாலின் அவர்கள் அந்த மலர் வளையத்தை மாத்தி திருப்பி வச்சாங்கல்ல, அதை சொன்னல, அத மாதிரி ஸ்டாலின் அவர்கள் செய்யறது அப்படிங்கிறது இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. அதாவது எந்திரன் படத்துல வரும்ல, அந்த டிவியை போடு அப்படின்னு சொன்ன உடனே சிட்டி டிவியை தூக்கி தரையில போடும்ல, அத மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு பார்த்து ரசிச்ச ஒரு சம்பவம் அப்படிங்கிறது இருக்கு. மேட்டூர் டேமுக்கு போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் அந்த காவேரியிலேருந்து தண்ணி திறந்து விட்ட அந்த டைம்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி தண்ணி வருது அப்படின்னா விவசாயிகள் போயிட்டு அங்கே அந்த தண்ணியை தொட்டு கும்பிட்டு ஏதாவது படையல் பண்றது அப்படிங்கிறது யூஸ்வலான விஷயம். ஏன்னா அந்த தண்ணியை நம்பி தான் இங்கே டெல்டா பகுதிகளில் நிறைய மாவட்டங்களில் விவசாயமே இருக்கு அப்படிங்கிறதுனால காவேரி தண்ணி திறந்து விடப்படுது அப்படின்னாலே ஒரு பெரிய மரியாதை செலுத்துவாங்க அதுக்கு. ஸோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் போயிருந்தாங்க. போயிட்டு எதை மாதிரியான மரியாதை செலுத்துவாங்க? தண்ணி கீழே வர ஆரம்பிச்சிருச்சு, பாலத்துல நிக்கிறாங்க. கூடவே நீர்வளத்துறை அமைச்சரா அப்போ இருந்த துரைமுருகன் அவங்களும் நிக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய தாம்பலத்துல பூ அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. ஸோ பூ அள்ளி போட்டு தானே அந்த வரவேற்பு அப்படிங்கிறத அப்படித்தானே நார்மலா கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அந்த தட்டுல இருந்த அந்த பூ அப்படிங்கிறத அள்ளி போடுறாங்க. சரியா தான் போயிட்டு இருந்தது. உடனே துரைமுருகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தட்டோட போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. தட்டோட போட்டுறதுனா நமக்கு தெரியும், பூ தட்டு ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அப்படியே இந்த பூ ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா அப்படியே விசிறி விட்டுட்டு தட்டை எடுத்துட்டு வர்றதுதான் தட்டோட போட்டுருங்க அப்படின்னு அந்த பேச்சு வழக்குல சொல்லக்கூடியது வழக்கம். ஸோ அப்படி துரைமுருகன் அவர்கள் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி போட்டீங்கன்னா அதுக்கு நேரம் ஆகும், நீங்க ரொம்ப பொறுமையா அள்ளி போடுறீங்க, தட்டோட போட்டுங்க அப்படின்னு சொல்ல போக ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைச்சாரோ, ஏது நினைச்சாரோ, என்ன மைண்ட் செட்ல இருந்தாரோ அப்படின்னு தெரியல. இந்த தட்டோட தானே போட சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தட்டோட போட்டு விட்டாரு ஆத்துக்குள்ள. நமக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, கருணாநிதி நமக்கு அவரை அரசியல் ரீதியா பிடிக்காம இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா அவர் உண்மையாலுமே கொஞ்சம் அறிவு ஜீவி அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் புத்திசாலித்தனமானவர். அதாவது அது திருட்டு வேலையோ ஏதோ ஒரு வேலையில புத்திசாலித்தனமான நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய மகன் எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு இப்படி இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படி இருக்காங்க அப்படின்னா, இங்க இருந்து இங்க வரப்போவே இவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ எம்.கே. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி வராரு. ஸோ அவரை தட்டோட தூக்கி போடுங்க அப்படின்னா, தட்டு வச்சிருக்காங்கல்ல கையில, அவங்களையும் சேர்த்து உள்ள தூக்கி போடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது.